இருக்கக்கூடியவங்கள அக்கா, தம்பி, பாட்டி, அம்மா அப்படின்னு நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கூப்பிடுவோம். இன்னைக்கு இந்த டேர்ம்ஸோட இங்கிலீஷ் சப்ஸ்டியூஷன்ஸ் என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் கூட பிறந்தவங்க இருக்காங்க, அவங்க அக்காவாகவும் இருக்கலாம், தம்பியாகவும் இருக்கலாம், யாராக இருந்தாலும் சிப்ளிங் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவோம். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனை ஃபியான்சேன்னு சொல்லுவோம், அதே கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணையும் ஃபியான்சேன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு யோசிக்கிறீங்களா? ஸ்பெல்லிங் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஃபியான்சே வித் சிங்கிள் இ மேலை டினோட் பண்ணுது, அதே ஃபியான்சேல 2 இ இருந்ததுன்னா அதை ஃபீமேலை குறிக்கும். இதே ஒரு ஃபேமிலியோட வாரிசை நீங்கள் ஏர் அப்படின்னு சொல்லுவீங்க. மருமகனை சன் இன் லான்னு சொல்லுவோம், அதே உங்கள் வீட்டோட மருமகளை டாட்டர் இன் லா அப்படின்னு சொல்லுவோம். பேர பசங்க அது பாயாகவும் இருக்கலாம், கேர்ளாகவும் இருக்கலாம், அவங்கள கிராண்ட் சில்ட்ரன் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவோம். இதே உங்கள் அக்காக்கோ அண்ணாக்கோ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவங்கள நெவ்யூ அப்படின்னு கூப்பிடுவோம். இதே ஒரு பொண்ணு இருந்தால் அவங்கள நீஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி 1-to-1 வீடியோ செஷன்ஸில் தமிழ் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா இப்போவே இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸை ஜாயின் பண்ணுங்க. Learn and level up with English Partner.